சொல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் அதிகமாக ஆசீர்வாதமாக அவர் வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை வசனத்தின் மூலமாக சந்திப்பதற்கு ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஊக்கம் அதிகமாக தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று செபிக்க தகப்பன் கிருபை பாராட்டுகிறார். வார்த்தைகளை கேட்பதற்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட நான் உங்களுக்காக செபித்து கர்த்தரிடத்தில் ஜெயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகள் நாம் யாவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். சங்கீதம் 89 அதிகாரம் 30 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது: அவன் பிள்ளை என் நியாயப்பிரமாணத்தின்படி நடவாமலும் என் வேதத்தை விட்டு விலகி. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நியாயத்தின் பிரகாரமாக நடத்த முடியாதபடியும் தேவனுடைய வேதத்தை விட்டு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு விலகி நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆலயத்துக்கு வருவார்கள், கையில பைபிள் இருக்கும், ஆனால் அந்த வசனங்களை அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள். எனக்கு தெரிந்த ஒரு காரியம், ஒரு அன்பு சகோதரன் பைபிளே அவருக்கு வாசிக்க தெரியாது. ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை எழுந்து உட்கார வைத்து அதிகாரத்தை அவர்களை படிக்க சொல்லி அந்த வசனத்தை அவர் கேட்பாராம். அப்ப அந்த பிள்ளைகள் அந்த வசனத்தை தகப்பனிடத்தில் சொல்லி, இந்த வசனம்ப்பா, இந்த வசனத்துல இத்தனை அதிகாரம் இருக்குது, இத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் படிப்பு அறியாத அந்த தகப்பனாருக்கு வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சி அவருக்கு மிகவும் அதிகமாக காணப்பட்டது. இதுல பிள்ளைகளும் வசனத்தை படிக்க ஆரம்பித்தார்கள், தகப்பனாரும் அந்த வசனத்தை கேட்க ஆரம்பித்தார். காரியங்கள் என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இருவரும் வேதத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாக இருந்தார்கள். தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். தன் மகன் அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளை என்று சொல்லி அவருடைய தகப்பனாரிடத்தில் சொல்லும் பொழுது, என் மகன் என் மருமகள் ஜெபிப்பதற்கு கடவுள் இன்னொரு உறவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த திருமணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். திருமணங்கள் நடந்தது. இரவு நேரம் வந்தது. தகப்பனாரிடத்தில் பிள்ளை வந்து பைபிள் வாசித்து வசனங்களை சொல்லி ஜெபிக்கிற நேரம் வந்தது. தகப்பனார் காத்து கொண்டிருக்கிறார். பிள்ளையும் வந்தான். அப்பாவோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்காக, வசனத்தை வாசிப்பதற்காக உட்கார்ந்தான். தன்னுடைய மனைவியை அழைத்தான். தன் மனைவி, அவள், இது இன்னைக்கு எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நாம் சந்தோஷமாக இருப்பதுதான் என்று சொன்னார். அதற்கு அந்த பிள்ளையுடைய பையனுடைய தகப்பனார், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு நாம் ஜெபித்து விட்டு கடந்து போகும் பொழுது இன்னும் நிறைவாக இருக்கும் என்று சொன்னார். தன்னுடைய
மகனும் அதை சொன்னார். இப்படி ஒரு 2 நாள் 3 நாட்கள் தொடர்ந்து ஜெபம் நடந்தது. அதுக்கப்புறம் அவனுடைய மகன் அவர் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபத்துக்கு வரவில்லை. தன்னுடைய மகனை அவங்களுடைய தாய் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். எனக்கு பைபிளை வாசிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய என்னுடைய மகன் இல்லையே என்று சொல்லி, இந்த வசனத்தை நான் எப்படி படிப்பேன் என்று சொல்லி, இயேசுவே இன்னைக்கு என் பையன் இருந்தான், இன்றைக்கு இந்த வசனத்தை படிப்பேன் என்று சொல்லி ரொம்ப மன கசந்திருந்தார். அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்டதா, என் மகனே நீயே படி, உன்னை படிப்புல நான் வேதத்தை கற்றுக்கொள்ள, வேதத்தை படிக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்து சொன்னார். பாருங்கள், தகப்பனார் படிக்க ஆரம்பித்தார். படிக்கும் பொழுது தேவ பிரசனம் அவரை மூடியது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பைபிளை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் வேதங்களை சரியாக கற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய நியாயப்பிரமாணத்தையும் அவருடைய வேதங்களை விட்டு விலகாதீர்கள். இந்த தகப்பனார் விலகாதனால தான், மகன் விலகாதனால தான் அவன் திரும்ப மாமியார் வீட்டுக்கு போனாலும் தெய்வ சமூகத்தில் திரும்ப தகப்பனாரோடு இணைந்து செபித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். ஆமென்.